வணக்கம். புதிய தலைமுறையின் சிறப்பு நேரலை விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு தொடர்பான விவாதம், கள போராட்டம் உள்ளிட்டவை தமிழகம் முழுவதும் முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய அதே வேளையில் இது போன்ற விவாதங்களிலும் போராட்ட களங்களிலும் தவறாமல் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அது பீட்டா. மிருகங்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு என தன்னை விளம்பரப்படுத்தியிருக்கக்கூடிய பீட்டா அமைப்பின் மீதுதான் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அனைவரும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பீட்டா அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு எதிரான வழக்குகளில் இருந்தும் பல்வேறு சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. உச்சநீதிமன்றத்தின் கைகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா நடைபெறாதா என்கிற தீர்ப்பு எஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு பீட்டா என்கிற குற்றச்சாட்டுத்தான் எல்லா தளங்களிலும் ஓங்கி ஒலிக்கிறது. இன்றைக்கு கூட ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்தப்பட்டால் தமிழக அரசை கலைக்க வேண்டும், ஜல்லிக்கட்டை தடையை மீறி நடத்துபவர்களை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கூட இந்த அமைப்பு எழுப்பியிருக்கிறது. இந்த தருணத்தில் பீட்டா அமைப்பின் பின்னணி என்ன, ஏன் ஜல்லிக்கட்டை இவ்வளவு வலுவாக அந்த அமைப்பு எதிர்க்கிறது என்பன உள்ளிட்ட பல்வேறு பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார் பீட்டாவின் முன்னாள் உறுப்பினர் திரு முரளிதரன். இவரோடு அடுத்த அரை மணி நேரத்திற்கு பல்வேறு விவரங்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம். வணக்கம். நான் அடிப்படையிலே ஆரம்பிக்கிறேன். பீட்டா அப்படின்னா இன்றைக்கு ஒரு பொதுப்புத்தி பதிவில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது ஜல்லிக்கட்டுக்கு எதிரானதுங்கிற அந்த எண்ட் லைனில் அது வந்து நின்னாலும் பேசிக்காக அது என்ன அமைப்பு, எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, ரொம்ப சுருக்கமாக அதனுடைய வரலாறு பதிவு செய்ய முடியுமா? 1984 அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து they call it themselves கில் ஷெல்டர். அப்படிமா கில்ஸ்னா கொலை செய்யப்படும் காப்பகம். அதாவது அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மோஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து வெளியே ஒரு நாய்கள் அனாதையாக தெரிந்தாலோ திருநாய் இருந்தாலோ அதை கொன்று செய்து காப்பகத்தில் அடைப்பது அவர்களின் வேலை. அந்த காப்பகத்தில் அடைத்து அவர்களுக்கு வந்து ஒரு வாரமோ 2 வாரமோ டைம் கொடுப்பார்கள். அந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு யாராவது டொனேஷன் கொடுத்துருக்கா, ஒரு நாளைக்கு $1 அந்த மேனிக்கு யாராவது டொனேஷன் கொடுத்துட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு கொடுக்குறாங்களோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த நாய் உயிருடன் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் யாராவது அந்த நாயை தத்து எடுக்க வேண்டும், நாயோ இந்த பூனையோ. அதை எடுக்காவிட்டால் அதை வந்து கருணை கொலை செய்து விடுவார்கள். ஸோ இதுதான் பீட்டாவின் ஆரம்பம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். பின்னால் இதே மிருக நலத்தில் இன்னும் இந்த நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு வழக்கு தொடர்ப்பது, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கண்ணுக்கு தென்படவும் அதில் பணம் இருப்பதும் அவர்கள் தெரியப்படவும் தன்னுடைய சர்வைவலுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் அமெரிக்காக்குள்ளே எத்தனை ஷெல்டர் நீங்கள் கட்ட முடியும்? அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போகும். ஏன்னா உங்கள் தொழிலே வந்து கொள்வது. இப்போ வர்ற நாய்களும் இதுகளும் கம்மியாக உங்களுக்கு வரவு குறைந்து விடும். ஸோ அதனால் உங்களால் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் தன்னுடைய விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி மற்ற இந்த மாதிரி இந்தியா மாதிரி மற்ற தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்குள்ளே வந்து அங்கே என்னென்னலாம் குறைபாடு இருக்கோ அதுகளை வந்து கோர்ட்டிலே கொண்டு போய் சமர்ப்பித்து கேஸ் போட்டு ஜெயித்து அதை பிரபலப்படுத்தி உலகம் முழுக்க அந்த வரும் டொனேஷனில் காலம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பீட்டாவின் பேக்ரவுண்ட். இல்லை, எதுக்குமே ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இது போகிற ஆக்டிவிட்டீஸ்ல இறங்குற எல்லாருக்குமே தத்துவார்த்த பின்னணி இருக்கும். அப்பதான் அவங்களுடைய இதை விரிவுபடுத்த முடியும், அந்த விங்கை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி இந்தியாவில் பீட்டாவால் இவ்வளவு தூரம் வலுவாக தலைமைக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச சமீபகால வரலாற்றில் ஒரு மாநில அரசை கலைக்க வேண்டும்னு ஒரு தனியார் அமைப்பு, தன்னார் அமைப்பு முதல் முறையா ஒரு கோரிக்கையை பிரசிடென்ட்டுக்கே எழுதுறாங்கன்னா அது பீட்டாவாக தான் இருக்கும். இவ்வளவு ஸ்ட்ராங் பேஸ் வலுவாக அவர்கள் கால் ஊன்றுவதற்கு எது வழிவகுத்ததுன்னு நினைக்கிறீங்க? பீட்டா மற்றும் செய்யவில்லை. இந்த திருவாளர் ராஜ்நாத் சிங்குக்கு நான் நேற்று எழுதப்பட்ட கடிதம் ஏடபிள்யூபியின் ஒரு இன்டைரக்ட் ஆர்கனைசேஷன் HSI, ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல். இப்போ ஏடபிள்யூபியில் வந்து அதுக்கு நான் லிங்க்னு கேட்டிங்கன்னா வைஸ் சேர்மன் சின்னிகிருஷ்ணா அவர் தான் அந்த HSI கண்ட்ரோல் பண்ணுறார். அந்த HSI-யில் ஒரு டைரக்டர் அவருடைய மனைவி நந்திதா கிருஷ்ணா அவர்களும், அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜெயசிம்மான்னு ஒருத்தர் இருக்கிறார், ML ஜெயசிம்மா என்று, அவர் இன்னொரு டைரக்டர். அவரும் இந்த கௌரிமலைக்கு என்ற PFA வந்து திருமதி மேனா காந்திக்கு சொந்தமான ஒரு ஸ்தாபனம். அதில் இருப்பவர்கள் 2 பேர் தான் இதுக்கு வந்து நேற்று வந்து இந்த லெட்டர் எழுதினது. இவர்களும் பீட்டாவுடன் கலந்துதான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று லெட்டர் பேசுறீங்க, இன்னைக்கு அவங்க குடியரசுத் தலைவருக்கே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஆமா, குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இவர்களின் அதாவது பீட்டாவால் மட்டுமே இதெல்லாம் செய்ய முடியாது. பீட்டாவும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அதற்கு கீழே ஒரு 3 ஸ்தாபனங்கள், ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல், ஃபியாப்போ
அது இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் அனிமல்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே வந்து நம்ம சென்னையில் உள்ள ப்ளூ கிராஸ், அதுக்கு கீழே வந்து கியூபா, இந்த மாதிரி ஒரு பல ஸ்தாபனங்களின் பேர்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி டிஃபைன் பண்ணியிருக்கிறார்கள். பீட்டா இந்தியாவுக்குள் வந்தால் காலடி உருவத்துக்கு ஒரே ஆர்கனைசேஷனாக ஒரு வேலை செய்தால் அது சில நேரத்தில் அவர்களுடைய அத்தனை கருத்துக்களும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்தாபனமாக, ஃபார் எக்ஸாம்பிள் HSI என்ற ஸ்தாபனத்தின் வேலை லாபியிங். லாபியிங் என்றால் மற்ற ஒரு 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 கேஸ் வந்து பிரபலப்படுத்துவதற்கு இந்த எலீட் க்ரௌடின் சப்போர்ட் இருந்தால் ஒன்று டொனேஷன் வரும், இல்லை ஒரு எலீட் க்ரௌடில் ஒருத்தர் வந்து பேஜ் 3 க்ரௌடில் போயிட்டு சோஷியலைசிங் இவெண்ட்டில் அதை பற்றி பேசினா நிறைய பேருக்கு தெரிய வரும். அந்த எல்லா மக்களுக்கும் புரியறதுனால கொஞ்சம் தமிழ்ல விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எலீட் க்ரௌட்னா நீங்க சொல்றது சினிமா பிரபலங்கள், சமூகத்தில் பிரபலமா இருக்கக்கூடிய சமூகத்தில் பிரபலமானவர்களுடன் தோல் தழுவுபவர்கள். ஸோ இவர்கள் அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் போயிட்டு அவர்கள் மூவ் பண்ணுவதால், ஏன்னா இவர்கள்லாம் பணக்காரர்கள், ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் இவர்களால் ஈஸியாக ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் ஒரு முக்கியத்துவ டைரக்டர், ஒரு கவர்ச்சி ஈர்க்கக்கூடிய நடவடிக்கையை இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் செல்வதெல்லாம் ஆடி கார், BMW கார். ஸோ இவர்கள் அந்தஸ்தும் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலிருந்து தான் இவர்கள்லாம் வருகிறார்களே தவிர இவர்கள்லாம் ஏழை விவசாயியோ இல்லை 9 to 5 வேலை செய்யும் ஒரு சாதாரண மனிதனோ கிடையாது. ஸோ இவர்களால் ஈஸியாக அங்கே போயிட்டு அவர்களுடன் தோளோடு தோல் உரசி இவர்களால் அவர்களுக்கு கம்யூனிகேட்ஸ். சில நேரங்களில் இவர்கள் வந்து இவர்களுடைய ஸ்தாபனங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு முக்கிய ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ ஹைகோர்ட் ஜட்ஜையோ சீஃப் கெஸ்டாக கூட அழைக்கிறார்கள். அந்த மாதிரியும் ஒரு ஸோ இவர்களை ஓவரால் நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாகி கொண்டே போகுது. ஸோ HSI இஸ் ஃபார் லாபியிங் அந்த ஆர்கனைசேஷன். அதுக்கு அடுத்தது ஃபியாப்போ ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா இவர்களுடைய முழு வேலையும் வீகனிசம் என்ற ஒரு கான்செப்டை பரப்புவது. அதாவது வீகனிசம் என்றால் எந்த ஒரு அனிமல் ப்ராடக்ட், மிருகத்தால் வரும் பொருட்களை உபயோகக்கூடாது. அது வந்து பெல்ட்டாக இருக்கலாம், தோல் பெல்ட், மாட்டின் பால், இறைச்சி, மாமிசம், எல்லாமே இது எல்லாமே நம்ம வந்து துறந்து விட வேண்டும். இது யார் இந்த மாதிரி இந்த ஒரு 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 இந்த கொள்கையை ஈஸியாக பற்றுவார்கள் என்று பார்த்தால் வீக் மைண்டட் பீப்புள். கொஞ்சம் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ப்ராபகேட் பண்ணுவாங்கன்னா சில ரொம்ப குரூவல்ட்டி வீடியோ காமிப்பாங்க. ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ், அதாவது ஒரு கசாப்பு செய்யும் இடம், கவர்மெண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100-200 மாடுகளோ ஆடுகளோ வெட்டி கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி இடத்தில் போய் இவர்கள் வீடியோ எடுப்பார்கள். அதை எப்படி வெட்டுகிறார்கள், அதை எப்படி துடித்து இறக்கிறது, இதையெல்லாம் வீடியோ எடுத்து இதை வந்து நமக்கு வந்து காமிப்பார்கள். இப்போ காமிக்கும் பொழுது இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக் மைண்டு, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் மாதிரி ஸ்டடி மைண்ட் இல்லாதவர்கள் என்ன பண்ணுங்க, ஐயோ இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கல்ட், அந்த மூமெண்ட்டுக்குள் நீங்கள் வந்து சென்று விடுவீர்கள். அப்புறம் வந்து உங்களை வந்து பகடைக்காயா அவர்களுடைய வேலைகளுக்கு யூஸ் பண்ணு. இப்போ வந்து இந்தியாவை எடுத்தீங்கன்னா இந்தியா முக்காவாசியில் எல்லாமே நான் என்னன்னு சொன்னால் பிளண்டாக சொன்னால் அறவேக்காடு ஆக்டிவிஸ்ட் தான் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து எந்த மிருகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் ஐயோ பாவம் அந்த மாதிரி ஒரு கும்பல். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு போய் இந்த மாதிரி 4 வீடியோ, இப்போ இந்த மாட்டு விட்டு வாழை இழுத்தது, அதாவது நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2012க்கு முன்னாடி நம்ம மாடுகளை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள்னு ஒரு 2-3 வீடியோ வச்சுருக்காங்க. அந்த வீடியோ திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து சில ஊடகங்கள்லேயே போய் சொன்னேன், சார் நீங்கள் போடுறது வந்து 2012க்கு முன்னாடி உள்ளது, அப்போ வந்து விதிமுறையோட கட்டோடு நம்ம இந்த வீடியோலாம் எடுக்கவில்லை, இதுக்கு முன்னாடி வந்து விதியை மீறினது, நீங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டு அந்த 2012 to 14 கட்டுப்பாடோடு நடத்தின ஜல்லிக்கட்டை தான் போடணும். அப்போ தான் மக்களுக்கு புரியும். இல்லாட்டி யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தால் வாழை இழுக்கிறதையும் கடிக்கிறதையும் பார்த்துட்டு இது குராட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவர்களை பெயின் வாஷ் செய்து இன்னைக்கு அவர்களிடம் இருக்கும் கூட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்டர்நெட்லேயோ ட்விட்டர்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் ஜல்லிக்கட்டுக்கு சாதகமாக போட்டால் ஒரு 100 பேர் வந்து உங்களை வந்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள். நீ பாமரன், நீ வந்து காட்டு மிராண்டி, இன்னும் மிருகத்தை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கேன். ஏனென்றால் இவர்களுக்கு வந்து மிருகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஜல்லிக்கட்டு அதுல ஒரு சின்ன கிளாரிட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பீட்டா அப்படிங்கிற அமைப்பு மிருக நலன், மிருகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு அமைப்புகள் உண்மையாலுமே பிராணிகள் நலன் சார்ந்து, பறவைகள் நலன் சார்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறாங்க. அவர்களையும் பீட்டா போன்ற அமைப்பையும் உங்களை போன்றவர்கள் எந்த இடத்துல வேறுபடுத்தி பாக்குறீங்க? வேறுபடுத்துவது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து அனிமல் வெல்ஃபேர், இன்னொன்று அனிமல் ஆக்டிவிசம். அனிமல் வெல்ஃபேர் என்றால் ஒரு அடிபட்டு கிடக்கும் நாயையோ
மாட்டையோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து, இல்லாட்டி நீங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்திருந்தால் அதில் வைத்து அதை குணப்படுத்தி திரும்ப அந்த ரோட்டில் விடுவதோ, இல்லை அது வயசானது, அதால் நடக்க முடியாது, அதால் கடைசி வரைக்கும் உங்களோட இருக்குமோ, அதை நீங்கள் தீர்மானித்து அதற்காக நீங்கள் பணம் திரட்டி சொந்த கையிலிருந்து காசு போட்டு பண்றவங்களும் இருக்காங்க இந்தியாவில். ரொம்ப நல்ல மனுஷங்க. இது நான் எக்ஸாக்டா சொல்லணும்னா பாம்பேல ஃபிசா ஷான்னு ஒருத்தர் இருக்காங்க, பெரிய ஃபார்ம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 1000 மிருகங்கள் இருக்கும். அந்த 1000 மிருகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 26/11 பாம்பேல பிளாஸ்ட் ஆனப்ப அந்த இருந்த நாய்கள் 5 மோப்ப நாய்கள், அதுவும் கடைசி காலத்தில் 5வது நாய் இப்பதான் இருந்தது அவங்கள்ட்ட, ஒன்னொன்னா அவங்கள்ட்ட தான் இருந்தது. அதே மாதிரி பாம்பேலையும் இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டை தடை நிறுத்துற மாதிரி புல்ஸை தடை நிறுத்தினாங்க. அந்த கெரசின் தள்ளிட்டு போற வண்டிகள், மாட்டு வண்டி, அதை தடை நிறுத்தினாங்க. அதே பீட்டா தான், இதே பீட்டா, இதே AWBA. அந்த மாடுகளையும் அவங்க தான் கடைசி வரைக்கும் பராமரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கிறது, வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். இன்ஃபேக்ட் நாங்கள் கூட ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கோம், நாய்களுக்காக. அதாவது அபேண்டன் பெடிகிரி டாக்ஸ், அதாவது மேல்நாட்டு ஜாதி நாய்கள் அது ரோட்டில் விட்டீர்கள் ஒரு வாரம் 2 வாரத்தில் இறந்து விடும். அதாவது கான் சர்வைவ், ஈஸியாக நோய்கள் விட்டுருக்கோம். அந்த மாதிரி நாய்களை எடுத்து குணப்படுத்தி வீடுகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். யார் மாதிரி நாய்களுக்கு அது மாதிரி நாங்களும் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அனிமல் வெல்ஃபேர். விலங்கு இதுக்கு வந்து உண்மையிலே ஒரு கேர் எடுத்து பண்றது ஒரு சொல். இன்னொன்று வந்து ஆக்டிவிசம் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு குரூவல்ட்டி, ஸோ ஜல்லிக்கட்டு ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே மாட்டை வாழை கடித்தானா அதை வந்து நான் போய் கேஸ் போட்டு அதை தடுக்க வேண்டும், அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. இல்லை அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டும், அதாவது ஒரு விழிப்புணர்வு. ஆமா, விழிப்புணர்வு. இதுதான் வந்து ஆக்டிவிசம். இப்ப வெல்ஃபேர்ல வந்து அங்கேயும் நான் கேக்குறது, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இது போன்ற மீட்பு நடவடிக்கைகள்ல பீட்டா இதுவரை ஈடுபட்டு இருக்குதா? இந்தியாவில் மட்டும் அனிமல் ராகத்னு பாம்பேல வந்து ஒரு மீட்பு நடவடிக்கை, ஒரு கண்டுடைப்பு, அது ஒரு 50 அனிமல்ஸை வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் காப்பாற்றினோம். ஏன்னா நாங்கள்லாம் கேள்வி கேட்டிருக்கோம், நீ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன், உனக்கு அனிமல் மேல் அக்கறை கிடையாது, நீ கேஸை போடுவாய், பேன் பண்ணுவாய், சென்று விடுவாய். அந்த மாடுகள் கசாப்புக்கு போறது, அது என்ன கெட்டு சாப்பிடாமல் சோறு தண்ணி இல்லாமல் செத்து போகுது, இந்த மாதிரி நடக்குது. இது உனக்கு கவலையே இல்லை இருக்கா? அதுக்காக ஒரு அனிமல் ராகத்துன்னு ஒரு சின்னதாக ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப சீரியஸா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது போன்ற உலகத்திலே இந்த ஒரு இடத்தில் தான் இருக்கிறது, அதுவும் பாம்பே. அது ஒரு, அதாவது பிராணிகளுக்கான மறுவாழ்வு மையம் ஒன்றே நடத்தி கொண்டிருக்காள். அது சும்மா கண் துடைப்பது. சரி, இப்போ நம்ம நேராக ஜல்லிக்கட்டுக்குள்ள வருவோம். ஜல்லிக்கட்டுக்கும் பீட்டாக்குமான இந்த சம்பந்தத்துக்குள் வருவோம். அதிகமாக ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது, அதுக்கு நம்ம ஒரு சயின்டிபிக் ஜஸ்டிஃபிகேஷன், அறிவியல் பூர்வமான நியாயத்தை கற்பிக்கலாமா அப்படிங்கிறத இந்த கேள்வி கேட்குறேன். நாட்டு மாடு இன அழிப்பு, நாட்டு மாடுகளை அழிப்பதனுடைய ஒரு ஹிடன் அஜெண்டா, மறைமுகமான செயல் திட்டத்தின் அடிப்படையில் பீட்டா செயல்படுகிறது, அதனால தான் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்றாங்களே, அந்த கனெக்ட், அது தொடர்பான தொடர்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் பீட்டாவோட மெயின் அஜெண்டாவா? சரி, ஓவராலா இவங்க வந்து இப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு கேஸை போட்டாங்க, பேன் பண்ணாங்க, அத்துடன் அது முடிந்து விட வேண்டும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இல்லை கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டவுடன் திரும்ப ஒரு வெறியுடன் வந்து அதை 11 சீனியர் லாயர்கள் 2 கோடி ரூபாய் செலவழித்து அதை திரும்பவும் பேன் செய்வதற்கான காரணம் என்ன? ஒன்று. ரெண்டாவது வந்து மிஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இதான் இதனுடைய காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் இதை பற்றியே வந்து வெளி ஊடகங்கள், அதாவது இன்டர்நேஷனல் ஊடகங்களுக்கு திரும்ப இதை பற்றி திரும்ப ஏன் எழுதி கொண்டிருக்கிறார்கள்? ஏன் ஒரு விடாப்புடியான கொள்கையில் இருக்கிறார்கள்? இந்த நீங்க சொல்ல வர்றது வந்து ஒரு அமைப்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆமா, கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்டு தடை செய்கிறது. ஆனால் கோர்ட்டு தடையை தாண்டி அரசு வந்து ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆர்டினன்ஸை எதிர்த்தும் இவங்க போய் வலுக்கட்டாயமாக நிற்பது, இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு பின்னணி இருக்க வேண்டும். சோ அந்த பின்னணி என்னவாக இருக்கலாம்னு யோசிச்சா, நாட்டு மாடுகள் அழிந்து விட்டால் யாருக்கு லாபம்? வெளியே அந்த ஜெர்சி என்கிற மாடுகள், ஆமா, அது வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், அதாவது செயற்கை விந்துக்களை தயாரிப்பவர்கள், அதுவும் செயற்கை இனப்பெருக்கத்தை விந்துக்கள் தயாரிப்பவர்கள். ரெண்டாவது வந்து HF ஹோல்ஸ்டன் ஃப்ரீசன், அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கலப்பின மாடுகளுக்கு ஒரு பங்கு இருக்கலாம். ஓகே, இதுல கண்டிப்பா வந்து எனக்கு நீ உதவி செய்கிறாய், இதை நல்லபடியாக செய்தால் நான் உனக்கு சன்மானம் தருவேன், யார் வேணாம் பண்ணுவாங்க. அப்புறம் மறைமுக திட்டம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா இவர்கள் ஒரு வெறியுடன் இவர்கள் செய்வதால் கண்டிப்பா இருக்கலாம் என்று நமக்கு தோணுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு
பீட்டா அமைப்பினுடைய மறுபக்கம் குறித்து அதன் முன்னாள் உறுப்பினர் முரளிதரன் தரக்கூடிய பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். காத்திருங்கள். முரளி, நீங்க பீட்டாவினுடைய ஒரு ஆதரவாளரா உறுப்பினரா இருந்தது ஒரு காலகட்டங்களில். அதிலிருந்து நீங்க உங்களை விலக்கிக் கொள்கிறீர்கள். என்ன உடனடி காரணமாக அது இருந்தது? உடனடி காரணங்கள் ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஜல்லிக்கட்டு. ஏன்னா நான் ஜல்லிக்கட்டில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டிவிலாம் எப்பயுமே எகென்ஸ்டாக தான் பேசியிருக்கேன். பயங்கர வெறுப்புக்கு ஆளானவன். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய எனக்கு வந்து வாட்ஸ்அப் கிடையாது அந்த இடத்துல ஐ திங்க் வி ஹேட் ஒன்லி ஃபேஸ்புக் மூலமாக தாறுமாறாக திட்டி வரும். ஸோ ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறான்னு தென் வி ஸ்டார்டட் அனலைசிங் எங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போ தான் தெரிய வந்தது ஒரு 3 இடங்களில் தான் ஆக்சுவலாக குவாலிட்டி நடந்தது. 97% ஆஃப் பிளேசஸ் மஞ்சள் விட்டு தான் நடந்தது, ஜல்லிக்கட்டே நடக்கலை. இதை ஏன் இவ்வளோ பெருசாக கொண்டாந்தாங்க, இதுக்கு பின்னணி யாருன்னு இன்ஃபேக்ட் நான் தான் நம்ம சேனலில் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். அது லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். இவங்களுடைய பின்னணி என்ன, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் அப்படின்னு. ஸோ அன்னையிலேருந்து என்னை வந்து ஒரு பிளாக் ஷீப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பார்ட் டைமாக இருந்தது, ஒரு வேலையாகவே மாறிவிட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐ ரன் அ ஃபேஸ்புக் பேஜ். அந்த பேஜில் வந்து எனக்கு வந்து வேலையே வந்து இந்த மாதிரி இரெகுலாரிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கோ இந்தியாவில் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது. ப்ளஸ் நான் வந்து மிருக நலத்துக்காக ஒரு காப்பகம் வச்சு நான் ஒரு என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதில் வந்து ஆயிரக்கணக்கில் மாடுகளை காப்பாற்றிருக்கோம். கேரளா கசாப்புக்கு போகிற மாடுகள் இன்னும் உயிரோடு இருக்குது. நாளான்னைக்கு அதுக்கெல்லாம் கோ பூஜா வேற பண்ணுறோம். மயிலாடுதுறையில் ஒருத்தர் வச்சு பராமரிக்கிறார், திரு குருசாமி ஜெயம் கோஷாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகிறோம். 2வது நாய்களுக்காக ஒரு சின்னதாக சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பீட்டா, ஜல்லிக்கட்டு இந்த தொடர்பில் நாட்டு மாடு சம்பந்தப்பட்ட நாட்டு மாடு அழிப்புக்கான விஷயங்கள் நம்ம பேசுறோம்ல. மாட்டை தாண்டி பல்வேறு பிரச்சனைகள் மிருகங்கள் சார்ந்து இருக்கு. இதுல எல்லாம் பீட்டா என்றாவது தீவிரமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளத்துல அவங்க என்னென்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா, இப்போ சர்க்கஸ் பேன் பண்ணியிருக்காங்க. 21 சர்க்கஸ் இந்தியா முழுக்க பேன் செய்துள்ளார்கள். இது பீட்டா மட்டும் பண்ணல, பீட்டாவும் ஃபியாப்போ அப்புறம் வந்து நம்ம அனிமல் வெல்ஃபேர் போர்டு 3 சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வந்து வனவிலங்குகளை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த விலங்குகளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவரால் பராமரிக்க முடியாது. ஒரு யானையை பராமரிக்கணும் மினிமம் உங்களுக்கு 30,000 வேண்டும் மாசத்துக்கு. ஸோ அவனுக்கு அதனால இன்கம் இல்லைன்னா அந்த யானையை வந்து ரோட்டில் விட்டுறான். அதே மாதிரி 3 யானைகள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு சர்க்கஸ் பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கு, சோழ தண்ணி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. சில யானைகள் என்ன பண்றாங்க, இவர்களுடைய ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. ஒரு WRRC, வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டர், அந்த இடங்களுக்கு இந்த யானைகளை கொண்டு போய் வைத்து வெளிநாட்டிடம் போயிட்டு பிச்சை கேட்கிறார்கள் போடுங்கள் என்று. இதை வச்சு ரொம்ப குரூவல்ட்டியாக வீடியோ பண்ணி இந்த மாடுகள் இந்த யானைகள்லாம் இவ்வளோ சஃபர் பண்ணி கொண்டிருந்தன, இந்த சர்க்கஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டாந்து வச்சு நல்லா இருக்குது, இப்போ பாருங்கள் செயின் கூட போனவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வீடியோ செய்து இதை வெளிநாட்டவர்கள் காமிக்கும் பொழுது, வெளிநாட்டவர்கள் யானையை வந்து டிவியில் தான் பார்த்துருக்காங்க, அவங்க வளர்ந்தது கிடையாது. இந்தியா ஒரு கிஃப்டட் கண்ட்ரி, நம்ம யானை புலி சிங்கம் எல்லாத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இருந்த அறிவும் நமக்கு அதனுடைய செயல்பாடும் எல்லாம் நமக்கு புரிஞ்ச அளவு வேற அவனுக்கும் புரியாது. ஸோ இது வெளிநாட்டவர் பார்த்துட்டு ஐயோ உண்மையிலே கொடுமை நடக்குது, அவங்க டாலரை அள்ளி வீசுகிறார்கள். இப்போ மரக்காணத்தில் 3 யானை வச்சிருக்காங்க, $3 லட்சம் டொனேஷன் வந்துள்ளது. அது வந்து ஒரே வாரத்தில் வந்தது. ஸோ இது பணத்தையும் கண்டு கொண்டார்கள். ஸோ இந்த மாதிரி சர்க்கஸ் எல்லாம் பேன் பண்ணல, அதில் எந்தெந்த மிருகங்களுக்கு பணம் வருமோ அந்த மிருகங்களை மட்டும் கொண்டு போய் வைத்துக் கொள்கிறார்கள். சிங்கம் புலி மற்ற எல்லாம் சாக விட்டு விடுறார்கள். அது ஒன்று. 2வது சர்க்கஸ். அதுக்கப்புறம் டொமஸ்டிகேட். அடுத்து இவர்களுடைய பெரிய சதி என்னென்றால், இதே ஜல்லிக்கட்டு டீம், ஜல்லிக்கட்டை அளித்த டீம் இப்பொழுது டொமஸ்டிக் அனிமல்ஸ் யானைகள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். கோயில் யானைகளை எல்லாம் வெளியெடுத்த வேண்டும். பிரைவேட் ஓனர்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா யானைகள், அதுகளை எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கைப்பற்றி அவர்களுடைய ஷெல்டரில் வைத்துக்கொண்டு, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யானைக்கு உரிமையாளர் ஒரு யானையை ரோட்டில் வைக்கிறான், அது வந்து நீங்கள் யார் போனாலும் அந்த யானை தூக்கி தலையை வச்சு ஆசீர்வாதம் கொடுக்குது, நீங்கள் 10 ரூபா கொடுப்பீங்க, அதை பிச்சை என்கிறார்கள். இதே யானையை கொண்டு போய் ஒரு காப்பகத்தில் அடைத்து விட்டு வெள்ளைக்காரனை போய் டாலரில் பிச்சை போட்டுப்பான்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பிச்சை தான், இதுவும் பிச்சை தான். இது எந்த வகையில் சரியாகும்? இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த அனிமல் ப்ரீடிங், டாக் ப்ரீடிங், இதை வந்து இப்போ 2 நாள் முன்னாடி வந்து நம்ம சுற்றுப்புறச்சூழல் அமைச்சர் வந்து வெளியிடுறாரு டாக் ப்ரீடிங்காக நியூ ரூல்ஸ் என்னன்னு. இந்த ரூல்ஸை யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா, இதே கௌரி மலைக்கும் ஜெயசிமா நம்மளை பற்றி இன்று கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறார்கள்ல, தமிழ்நாட்டில் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ் பண்ணுவாங்க, இதே 2 பேரும் தான் இந்த டாக் ப்ரீடிங் ரூல்ஸ் எழுதினது. இந்த டாக் ப்ரீடிங் ரூல்ஸ் எழுதும்போது கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நாய்களுக்காக ஒரு ஸ்தாபனம், நாய்கள் இந்த டாக் ஷோஸ் இதெல்லாம் பண்றது ப்ரீடிங்காக ஒரு ஸ்தாபனம் இருக்கு. அவர்களிடம் கன்சல்ட் பண்ணவும் இல்லை, எந்த ஒரு பிரீடரையும் கன்சல்ட் பண்ண, இவர்களாகவே இவர்கள் மனசில் வந்ததை ஏதோ எழுதி அதை வந்து சுற்றுப்புறச்சூழல் அமைச்சர் மூலமா MOEF மூலமா பாஸ் செய்து விட்டார்கள்.
ஸோ இந்த சென்னையில கூட நம்ம சைதாப்பேட்டில் இருந்த டாக் ப்ரீடிங் அது தேசிய அது வந்து நாட்டு நாய்களை ப்ரீட் செய்ய மேடம். அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். இது நான் ஆரம்பத்திலிருந்து இது இன்வால்வ். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இந்த விஷயத்துல இமெயில் வந்தது. இந்த ஸ்தாபனத்தை பார்த்து போட்டோ எடுத்து அனுப்புன்று. நான் போட்டோவும் எடுத்து அனுப்பியுள்ளேன். ஓகே, ஏடபிள்யூஐக்கு அந்த நேரத்தில். ஸோ அந்த நேரத்தில் வந்து எந்த குரோல்ட்டியும் கிடையாது. ஒரே ஒரு நாய் மட்டும் சோகமாக படுத்திருந்தது, அதுக்கு சொறி இருந்தது. அது வந்து கிரானிக் மேஞ்ச் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் கியூர் படுத்துறதுக்கு 1 வருஷம் ஆகும். நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவர்களிடம் வந்து பண்ண முடியவில்லை, பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஒரு குற்றம். அதுக்காக ஒரு ப்ரீடிங் யூனிட்டே தடை செய்வது தவறான விஷயம். அந்த நாய்கள்லாம் இப்போ என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து ப்ளூ கிராஸ்ல கொண்டு போய் போடுவாங்க. அங்கே மற்ற நாய்கள் கடிக்கும். அந்த நாய்களுக்கு இருக்க இன்ஃபெக்ஷன் இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், கொஞ்ச நாள் செத்து போகும். ஸோ இந்த ப்ரீடிங் யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரீடிங் யூனிட் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஏன்னா இட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை பெடிகிரி என்ற ஒரு நாய் ஃபுட்டு ஸ்தாபனத்தால். ஸோ அவ்வளோ அழகா இருக்க வேண்டிய ஒரு இதை மூடிட்டாங்க. இதே நேரத்தில் குளத்தூர் பக்கம் போனீங்கன்னா நம்ம அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டு அளவில் இதற்கு முக்கியமாக இதை வழிநடத்தக்கூடிய இல்லை செயல்படக்கூடிய நபர்கள் யார் யார் இருக்காங்க, தேசிய அளவில் யார் யார் இருக்காங்க? ஏன்னா இது ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பாடின்னு தொடர்ச்சியாக பார்க்கப்படுறதுனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இது நம்ம சொல்லணும்னா இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மிருகங்கள்னு சொல்லிவிட்டால் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு அம்மையார் இருக்கிறார், டெல்லியில் இருக்காங்க, பிஜேபி கேபினட் மினிஸ்டர் மேனகா காந்தி. அவர் வந்து பல முறை எல்லா பிஜேபி மினிஸ்டரும் இல்லை ஜல்லிக்கட்டு நடக்கும், அவங்க வந்து இல்லை நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய பிளஸிங் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவருக்கு ஒரு 20-30 வருஷம் காலமாக டெல்லியில் இருப்பதால் இந்த அனைத்து ஸ்தாபனங்களிலும் அவர் சொல்வதற்கு மறுபேச்சு சொல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஸ்தாபனத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவன் தான் ஒன் மிஸ்டர் கார்ப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி. அவர் வந்து இப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அது ஏன் ரிசைன் பண்ணாருன்னு அது வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆடிட் ஒன்று நடத்தினாங்க. MOF வந்து 2015 ஒரு ஆடிட் நடத்தி அதில் வந்து ஒரு 66 பேஜுக்கு ரெகுலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆடிட் ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்கு. அந்த கண்டுபிடிச்ச ஆடிட் ரிப்போர்ட்டை அவர் காமிச்சு இதுக்கு விளக்கம் கொடுங்க. அவர் 33 பேஜுக்கு விளக்கம் கொடுத்தார். இந்த விளக்கம் சரி வராது என்று பிரஷர் போட்டது காரணமாக அவர் ரிசைன் பண்ணி. தமிழகத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? தமிழகத்தில் அடுத்த வைஸ் சேர்மன்ங்கிறது இது ரொம்ப ஃபனியா இருந்தது. இதே இந்த ஆடிட் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லி, ஹெட் ஆஃபீஸ் இல்ல முக்கால் இது ஸ்தாபனங்களுக்கு சேர்மன் மட்டும் அங்கே இருக்கிறார். ஹெட் ஆஃபீஸ் சென்னை திருவான்மியூரில் உள்ளது. இங்கே வைஸ் சேர்மன் மிஸ்டர் சின்னிகிருஷ்ணா அவர்கள் இருக்கிறார்கள். இவர் சின்னி கிருஷ்ணா தான் ஆக்சுவலா அதுக்கான சேர்மன். அவர் கார்பு சேர்மன் கிடையாது. ஏன்னா சின்னி கிருஷ்ணாவின் குடும்பஸ்தர்களோ அல்லது அவர் நண்பர்களோ தான் மற்ற அனைத்து ஸ்தாபனங்கள், நான் சொன்ன HSI, ஃபியாப்போ, கியூபா, நீங்க ப்ளூ கிராஸ் அனைத்து ஸ்தாபனங்களும் இவருடைய வைஃபோ இல்லை இவருடைய ப்ளூ கிராஸ் செக்ரட்டரியோ இல்லை இவருடைய நண்பரோ இவர்கள் தான் பறந்திருக்கிறார்கள். ஸோ இந்த அளவு இவர்களில் தான் கண்ட்ரோல். இது ஏன் பாக்குறோம்னா இப்ப Facebook, WhatsAppல எல்லாம் நிறைய இடங்கள்ல அந்த பீட்டா டிஷர்ட், பீட்டாவோட அம்பாசடர்ஸ் நிறைய நடிகர்கள்ல பாக்குறோம். பல இவங்கெல்லாம் வந்து நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல இவரெல்லாம் எப்படி பயன்படுத்தி? இவர்கள்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நம்ம டிவியில பாக்குறோம்ல, அப்பப்போ வந்து சர்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஒரு நடிகை வருகிறாங்க, ஹார்பிக் ஒருத்தவங்க வராங்க, அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. இல்லைன்னா பீட்டா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து ஃபியாப்போ மூலமா வீகனிசம் அப்படிங்கிற நீ மாமிசமே உண்ணக்கூடாது. பட் இவங்க அம்பாசடர் பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா, சனி லியோனே, கங்கனா ராட், இவர்களெல்லாம் மாமிசம் உண்ணுபவர்கள். இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம போயிட்டு அவங்க இன்டர்நெட் ஃபேஸ்புக்கில் பேஜில் போய் இதை கேட்டாலே பதில் சொல்ல மாட்டார்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் உண்மை. இது வந்து உண்மை. இன்ஃபேக்ட் சானியா மிர்சா என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு தோல் பொருள் செய்யும் ஒரு ஸ்தாபனத்துக்காக விளம்பரம் செய்து விட்டார்கள். ஸோ அப்பதான் எல்லாம் கேட்டாங்க, இவங்க வீகனிசம் ஸ்ப்ரெட் பண்றீங்க, இதுவும் பண்றீங்களே, இது கான்ஃபிளிக்ட். இறுதி கருத்தில் கேட்கிற நேரத்தில் இருக்கேன். பீட்டாவின் இந்த நடவடிக்கை ஜல்லிக்கட்டு நடைபெறாதாங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் எப்படி தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுருக்கமா. பீட்டாவுடைய அதிபர் பார்த்தீங்கன்னா பூர்வா ஜோஷிபுரா நேற்று கூட இந்தியா டுடே டிவியில் பேசினார்கள். நுனிநாக்கு ஆங்கிலத்தில், அவர்களுக்கு இந்திய ஆங்கிலத்தில் ஒரு சாடை கூட கிடையாது, இவர்கள் இந்தியரே கிடையாது. ஆனால் அவருக்கு AWBIயின் கோஆப்டட் மெம்பர் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவே தவறாகும். அவர் ஒரு ஃபாரினருக்கு நீங்க எப்படி ஒரு இந்திய கவர்மெண்ட் ஸ்தாபனத்தில் கோஆப்டட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்? அவர் டுவல் சிட்டிசன் இருந்தால் பரவாயில்லை. அந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் இந்த சின்னி கிருஷ்ணா தலைமையில் AWBI அனிமல் விலங்கு நல வாரியம் செய்துள்ளது. இதையெல்லாம் கவர்மெண்ட் ஆடிட் பண்ணியிருக்காங்க. கார்பை ரிசைன் பண்ண சொன்னார்கள். அடுத்து சின்னி கிருஷ்ணாவையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டை ஓவரால் செய்ய வேண்டும். அப்படி செய்தாலே ஒழிய எதுவுமே நடக்காது. ஏன்னா இப்ப நீங்க அந்த சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டின்னு ஒரு போர்டு இருக்கு.
அதுல பாத்தீங்கன்னா இவங்க ஆளுங்க தான் இருக்காங்க. யார் இந்த யானை காப்பகம் வைத்திருப்பவர்கள், இவர்கள் தான் அந்த ஜூவையும் பேன் பண்றாங்க, சர்க்கஸை பேன் பண்றாங்க. சோ இவர்களுடைய ஆட்கள் அத்தனை இடத்திலும் உட்கார்ந்து கொண்டு உள்ளே ஒட்டுமொத்த மறுசீரமைப்பு நிர்வாகிகள் மத்தியில் கண்டிப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து விட்டு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டும். இல்ல மிருக நலத்துக்காக ஒரு தனி மினிஸ்ட்ரியே ஆரம்பிக்கலாம். அனிமல் அது ரொம்ப முக்கியமான ஆலோசனையை பார்க்கலாம். இது பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம். இந்த அரை மணி நேரத்தில் பல்வேறு விவரங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. பீட்டா அமைப்பினுடைய மறுபக்கம் குறித்து அதனுடைய முன்னாள் உறுப்பினர் முரளிதரன் பல்வேறு தகவல்களை இந்த தருணத்தில் பகிர்ந்திருக்கிறார். பீட்டா குறித்த ஒரு முக்கியமான விவாதமாக இது அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். மீண்டும் சந்திக்கலாம்.